வாசிக்க கேட்போம். பிப்ரவரி மாதத்தின் வாக்குத்தத்த வார்த்தையை வாசிக்கலாம். நமக்கு தெரிந்த பரிச்சயமான அறிமுகமான சங்கீத பகுதி 1ஆம் சங்கீதம் 3ஆம் வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். அவன் நீர்க்கால்களின் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து இலை உதிராதிருக்கிற மரத்தை போல் இருப்பான். அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். ஹல்லேலூயா. நம்மோடு பேசுகிற வார்த்தை, நாம் செய்கிற எல்லா காரியத்தையும் கர்த்தர் வாய்க்க பண்ணுவார். ஆமென். நீங்க எதெல்லாம் கைட்டு செய்கிறீங்களோ, உங்க வேலை, தொழில், ஆமீன், எல்லாம் கர்த்தர் ஆசீர்வதிப்பார். உங்கள் படிப்பாக இருக்கலாம், அல்லது புதிய ஒரு முயற்சியாக இருக்கலாம், நியூ ப்ராஜெக்டாக இருக்கலாம். நீங்கள் எவைகளை செய்கிறீர்களோ எல்லாம் கர்த்தர் வாய்க்க செய்கிற நல்ல தேவனை நாம் ஆராதிக்கிறோம். ஆமென். வாய்க்கும் என்றால் சித்தி பெறுதல், பெருகுதல், விருத்தி அடைதல் என்றெல்லாம் பல விதங்களிலே அதனுடைய அர்த்தம் இருக்கிறது. ஆக இந்த பிப்ரவரி மாதம் கர்த்தர் நம்மோடு பேசுகிற வார்த்தை, நீங்கள் செய்கிற காரியமெல்லாம் வாய்க்க பண்ணுவான். அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். வாட் எவர் ஹி டஸ் ப்ராஸ்பரஸ். இதில் நம்ம வாசிக்கிறோம், அவன் எவன், அதான் நம்ம இன்னைக்கு தியானிக்க போகிறோம். நமது இந்த சங்கீதம் 6 வசனங்களை தான் உள்ளடக்கியது. ஆனால் 2 விதமாக மனிதர்களை பிரிக்கிறாங்க. சோத்திரம். வேதத்தில் மனிதர்களை ஆண் என்றும் பெண் என்றும் கூட இல்லையா, அப்படிப்பட்ட அந்த பாலினத்தில் கூட பிரிவினை இல்லையா. நம்ம தான் பல விதமான ஜாதி, இனம், மதம், மொழி, பால், நிறம், கல்வி, சோத்திரம், செல்வாக்கு, அந்தஸ்து, பதவி, இதெல்லாம் சேர்த்து பல பாகுபாடு இருக்கிறது. ஆனால் வேதம் 2 மனிதர்களை சுட்டி காட்டுகிறது. ஹல்லேலூயா. அவன் யாருன்னா அன்காட்லி பீப்புள், காட்லி பீப்புள், தட்ஸ் ஆல். அவ்வளோதான். துன்மார்க்கன், நீதிமான், இவ்வளோதான். 2 பிரிவினை தாங்க, வேற எதுவுமே ஆண் என்றும் இல்லை, யூதன் என்றும் இல்லை, கிரேக்கன் என்றும் இல்லை. ஆமென், சோத்திரம். ஆனால் கர்த்தர் பாருங்க, இந்த சங்கீதத்தில் மிக ரத்தின சுருக்கமாக சொல்றாரு, 2 நபர்கள், 2 வழிகள், 2 முடிவுகள். இந்த சங்கீதத்தை எப்படி முடிக்கிறார் அப்படின்னா, பெரிஷ், ஒரு அழிவோடு முடிக்கிறார். இந்த வசனத்தை வாசிக்கலாம். 6ஆம் வசனத்தை வாசிக்கலாம். கர்த்தர் நீதிமான்களின் வழியை அறிந்திருக்கிறார், துன்மார்க்கரின் வழியோ அழியும். பாத்தீங்களா? he knows, அவருக்கு தெரியும் நீதிமான்கள் வழி எப்படிப்பட்டது என்று. ஆக இந்த சங்கீதம் முடியும் போது ஒரு அழிவை எச்சரிப்போடு முடிக்கிறது. ஆனா தொடங்கும் போது பார்த்தீங்கன்னா பிளஸட்னஸை குறித்து ஆரம்பிக்குது. ஆக பிகினிங் ஆசீர்வாதம், முடிவு ஒரு வறட்சி, அழிவோடு முடிகிறது. இது எது குறிக்கிறது அப்படின்னா, நம்ம எதை சூஸ் பண்ண போகிறோம், பிளஸ்ஸிங்கா அல்லது பெரிஸ், அதாவது அழிவா என்பதை நம்ம கையிலே விட்டுறார் ஆண்டவர். அதான் ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். சொல்லுவாங்க பார்த்தீங்களா, உன் கையில், அது உண்மைதாங்க. ரைட் சாய்ஸ் இஸ் அவர்ஸ். வழியை தேர்ந்தெடுப்பது என்பது நமது கையில் தான் இருக்குது. கரெக்டாக அதை டிசைன்மெண்ட் பண்ணி பகுத்தறிவோடு அதை நாம் செயல்படுத்த வேண்டும். வாசிக்க கேட்போம். அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். யார் அவர்கள்? ஸ்தோத்திரம். நீதிமான், அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். நடப்பட்டு, நீங்களும் நானும் யார் என்றால், ஆசீர்வாதம் நம்ம அருகிலே இருக்கும். ஹல்லேலூயா. நீர்க்கால்களின் ஓரமாக நடப்பட்டு. அப்போ அந்த கால்வாய் வரப்புல நடப்பட்ட மரம் எப்படி இருக்கும் பாருங்க, அந்த செடி செழிப்பா இருக்குங்க. அதனுடைய வேர் பக்கத்திலே இருக்குது, கால்வாயிலிருந்து அது நீரை உறிஞ்சு கொள்ளும். ஆக நடப்பட்டு, நீங்களும் நானும், சோத்திரம், காட்டு மரம் அல்ல தியானிக்க போறோம். நீங்களும் நானும் ஏதோ காட்டில், சோத்திரம், மயில் தின்னு, பறவை தின்னு போட்ட கொட்டையினால் வளர்ந்த மரம் அல்ல. நீங்களும் நாளும் தேவனால் நடப்பட்ட விருட்சமாய் இருக்கிறோம். ஹல்லேலூயா. ஆமென். நடப்பட்ட மரத்தை நடுகிறவன் கண்டிப்பா கவனிப்பான். ஆமென், ஸ்தோத்திரம். பாருங்களேன், நீங்க உங்களையும் அணைய ஆண்டவர் இந்த சபையில் நட்டிருக்கிறார். அப்படின்னா நம்மை நட்டு அடிக்கடி நீர் பாய்ச்சி உரத்தை கொடுத்து நம்மை, சோத்திரம், அங்கங்கே களைகள் இருந்து அதை பிடுங்கி, சோத்திரம், ஆண்டவருக்கு பிரியமில்லாத கிளைகளை நறுக்கி நேர நம்மை அவரை நோக்கி வளர்க்கிறவர். அல்லேலூயா. அப்போ நடப்பட்டவர்கள் நீங்களும் நானும் காட்டு மரம் அல்ல என்பதை மனதில் வைத்து கொள்ள வேண்டும். தானாக வளர்கிற காட்டு மரம். ஸ்தோத்திரம். நாம் இடம் பார்த்து நடப்பட்டவர்கள். நம்ம எங்கே வாழணும், எங்கே ஜீவிக்கணும்,
நம்முடைய படிப்பு எங்கே, நம்முடைய வேலை எங்கே, நம்முடைய தொழில் எங்கே, எல்லாம் ஆண்டவர் எழுதி வைத்து நம்மை நட்டு நம்மை ஸ்தோத்திரம் ஆமேன் பிளஸ்ஸிங்கை அருகிலே வைத்திருக்கிறவர். ஆமேன். அப்போ நடப்பட்டு தன் காலத்தில் இலையுதிராத, அப்போ செழிப்பை குறிக்கிறது. முழுக்க முழுக்க பார்த்தீங்கன்னா பிளஸ்ஸிங். இது எல்லாருக்கும் விரும்புகிற ஒன்று பார்த்தீங்களா? அப்போ இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை எவ்வளோ அற்புதமான வாழ்க்கை. ஆமேன். நமக்கு எது எப்போ தேவை எல்லாம் அவருக்கு தெரியுங்க. எந்தெந்த நேரத்தில் எப்படி நம்முடைய வாழ்க்கை அமையணும். ஸ்தோத்திரம். நம்முடைய படிப்பு எங்கே, உயர் படிப்பு எங்கே, தொழில் எங்கே, ப்ராஜெக்ட் எங்கே, எல்லாம் அவருக்கு தெரியும். அவன் செய்வதெல்லாம் சோம்பேறி ஆண்டவர் ஆசீர்வதிக்கவே மாட்டார். ஸோ ஹார்ட் ஒர்க் பண்ணணும், ஒர்க் ஹார்ட். ஆண்டவர் சொல்லிட்டாரு எல்லாம் வாய்க்கும். யாரை வாய்க்க பண்ணுவார்? அவன் செய்யணும், முயற்சி எடுக்கணுமே, ஒரு முழு முயற்சி எடுக்கணும், எஃபோர்ட் போடணும். தொழிலில் ஆகட்டும், வேலையில், படிப்பில் எல்லாம் எஃபோர்ட் போட்டால் ட்ரை டு டூ அவர் பெஸ்ட். நம்முடைய சிறந்ததை நாம் செய்யும்போது அது எதை செய்தாலும் கர்த்தர் அதிகமாக ஆசீர்வதிப்பார். ஆமென். இந்த பிளஸ்ஸிங் யாருக்கு கிடைக்கும்? அதாங்க ரொம்ப ஆசீர்வாதமான ஒரு நிபந்தனையோடு இந்த சங்கீதம் தொடங்குகிறது. சங்கீதம் பாருங்க, ஒரு கண்டிஷனல் பிளஸ்ஸிங்கை ஃபோக்கஸ் பண்ணி தான் ஸ்டார்ட் ஆகுது. என்ன கண்டிஷன்? இந்த 3ஆம் அதிகாரம் முழுவதும் ஆசீர்வாதம். இதுக்கு என்ன கண்டிஷன் அப்படின்னா, இங்கே நான் சொன்ன ஏற்கனவே 2 மனிதர்கள், 2 வழிகள், 2 முடிவுகள். பிகினிங் பிளஸ்ஸிங், எண்டு பெரிஷில் முடியுது, அழிவில் முடியுது. ஆக 2 வழிகள், 2 முடிவு, இவ்வளோதாங்க. இதுக்கு 2 கட்ட நிலைமையில நிற்கலாமான்னா அது இருக்கவே வாய்ப்பே இல்லை. ஆண்டவர் வாந்தி பண்ணி போடுவார்னு போட்டிருக்கு. ஒன்று நீதிமானம் வாழணும், இல்லாட்டி துன்மார்க்கணமாக வாழணும். இதில் ஆற்றுல ஒரு கால், சேத்துல ஒரு கால், முடியவே முடியாது. இதில் சொல்லவே இல்லை பாருங்க. இதில் என்ன சொல்லுது அப்படின்னா, அந்த அன்காட்லி பீப்புளை 3 டைப்ஸ் ஆஃப் ஆண்டவர் அவர் பிரிக்கிறார் பாருங்க. 3 பேரே சொல்லப்படுகிறது. யாரெல்லாம்? துன்மார்க்கர், பாவிகள், பரியாசக்காரர். 3 பேருடைய பக்கத்தில் போகக்கூடாது அப்படிங்கிறார். துன்மார்க்கனுடைய ஆலோசனையில், அப்போ துன்மார்க்கனுடைய வாய் பேச்சு, அவன் வாயால் கெட்டவன், அவன் தான் துன்மார்க்கன். அதுலேயே அழகாக போட்டிருக்கு பாருங்க டெஃபினிஷன். பெரிய டெஃபினிஷனில் எதுவுமே தேவையில்லை, ரொம்ப வேதம் நீட்டாக இருக்குங்க. துன்மார்க்கன் வாயால் கெடுகிறவன், அவன் ஆலோசனையில் நடந்துரா அப்படின்னா போக்குவரவாக இருக்கிறது. அங்கே போகிறது இங்கே வர்றது, அங்கே போகிறது இங்கே வர்றது, அதான் நடக்கிறது. அப்படி தானே நடப்பதுன்னு என்ன? ஒரு இடத்துல இருக்க மாட்டாங்க, அப்படியே ஒரு ரவுண்டு அடிப்பாங்க, அங்கேயும் இங்கேயும் போகிறது, ஆலோசனை கேட்பது. ஆக துன்மார்க்கன் வாயால் கெட்டவன், ஆக சூழ்நிலையால் கெட்டவன். அன்காட்லி ஆர் பீப்புள் ஹூ ஆர் வில்ஃபுல்லி அண்ட் பர்சிஸ்டன்ட்லி ஈவில் அப்படின்னு சொல்லுது. கவனிங்க, சில நேரத்தில் அறியாமல் செஞ்சிருவான். சொல்லுவாங்க பார்த்தீங்களா, தெரியாமல் பேசிட்டேங்க, சாரி. வாயினால் கெட்டவன், தெரியாமல் வாயை விட்டாச்சு, மாட்டிக்கிட்டான், அது துன்மார்க்கன். அடுத்து யாரு? பாவிகளுடைய வழியில் நில்லாதவன். பாவிகன் வழியில் போட்டிருக்கு, அப்போ செயல். ஸோ கைகளின் கிரியைகள். பாவிகள் அப்படின்னா சின்னர்ஸ். அவன் கவலையினால கெட்டவன். கவலைனா என்ன கவலை? நியாயப்பிரமாணத்தை குறித்து கவலையே கிடையாது. நீங்கள் என்னமோ பேசுங்க சாமி, நாங்கள் இப்படி தான் இருப்போம் அப்படிங்கிற அந்த நியாயப்பிரமாணத்தின் மேல் கவலை இல்லாதவன் பெயர் தான் என்னது? பாவி. அவனுக்கு தெரியும், நல்ல அறிந்து துணிகரமாய் செய்கிறவன் தான் பாவி. வேதம் பாவத்தை குறித்து அழகாக ஒரு டெஃபினிஷன் சொல்லுகிறது. என்ன டெஃபினிஷன்? ஸ்தோத்திரம். நியாயப்பிரமாணத்தை மீறுகிறது பாவம். நியாயப்பிரமாணத்தை மீறுறது, அதாவது சுருக்கமாக சொல்லுன்னா, மிஸ் த மார்க் ஆஃப் காட் ஸ்டாண்டர்ட். ஆண்டவருக்குன்னு ஒரு ஸ்டாண்டர்ட் இருக்குது, தேவ ஜனத்திற்குன்னு சில ஸ்டாண்டர்ட் இருக்குது, அதை வேணும்னே மீறுறது. உங்களுக்கு மீறுதல் என்றால் நான் சொல்கிறேன், நம்ம இனி ஒரு 10 செகண்ட் இருக்கும் இங்கே காரணப்பேட்டை சிக்னலில், நம்ம என்ன பண்ணுவோம்? தெரிந்தே ஒரு முறுக்குவோம் பாருங்கள் வண்டியை. அப்போ தெரிந்து மீறுதல். ஸோ எல்லாம் தெரியும், மிஸ் த மார்க் ஆஃப் காட் ஸ்டாண்டர்ட்ஸ், அதான் பாவி. அவன் செயலால் கெட்டவன், கவலையினால் கெட்டவன். கவலைன்னு என்ன கவலை? நியாயப்பிரமாணத்தை குறித்து கவலையே கிடையாது. அடுத்து யாரு? பரியாசக்காரர்,
ஸ்கான்ஃபுல் பீப்புள், சின்னர்ஸ், முன்ன பாவின்னு பார்த்தோம். பரியாசக்காரன் உட்காருகிற இடத்தில், நல்லா கவனிங்க, சில இது நம்ம போகக்கூடாத இடத்துக்கு போனோம்னா அந்த பழக்கம் நமக்கு அப்படியே ஒட்டிக்கும். கொஞ்ச நாள் என்ன ஆயிரும் அப்படின்னா அந்த பழக்கம் நம்ம வாழ்க்கையாகவே மாறிடும். பேச்சு அது எதா மாறுகிறது? கிரியைகளாக மாறுகிறது. கிரியைகள் அப்படியே பழக்க வழக்கமாக மாறி நம்ம வாழ்க்கையில் அப்படியே ஒட்டிக்கும். வாழ்க்கை முழுவதும் பார்த்தீங்கன்னா ஸ்தோத்திரம். இந்த பரியாசங்கிறது துன்மார்க்கத்தனத்தில் ஹை லெவல் ப்ரீமியம் ஸ்டேஜ். அதுதான் பரியாசக்காரன். பரியாசக்காரன் எப்படிப்பட்டவன்? வேதம் சொல்லுது, வாசிக்கலாம். நீதிமொழிகள் 21:24. அகங்காரமும் இடும்பும் உள்ளவனுக்கு பரியாசக்காரன் என்று பெயர். அகங்காரமும் இடும்பும் உள்ளவனுக்கு பரியாசக்காரன் என்று பெயர். அவன் அகந்தையான சினத்தோடே நடக்கிறான். பார்த்தீங்களா? பரியாசக்காரன் அழகாக டெஃபினிஷன் வேதத்திலிருந்தே நம்மளுக்கு சொல்றேன். அப்போ அவனுக்கு முழுவதும் அகங்காரம், இடும்பு, மட்டுமல்ல அவன் அகந்தையான சினத்தோடு நடக்கிறான். இவர்கள் 3 பேரும் ஆண்டவரின் வழியில் நில்லாதவர்கள். இன்னொரு வசனத்தை வாசிடலாம். இந்த பரியாசக்காரன் நம்ம திருத்தவே முடியாது. பரியாசக்காரன் கேலி கிண்டல் செய்கிறவங்க, அப்படி தானே? ஸ்கான்ஃபுல். ஆக இது குணத்தினால் கெட்டவன். முதல் துன்மார்க்கன் சூழ்நிலையினால் கெட்டவன், 2வது கவலையினால் கெட்டவன். இவனுக்கு குணமே என்னதான்? கேலி கிண்டல் பண்ணுறது தான். ஆண்டவரையே பரியாசம் பண்ணிடுவான் கடைசியில். இவனை குறித்து வேதம் ரொம்ப தெளிவாக சொல்லுது, இவனை திருத்தவே முடியாதான். வாசிங்க நீதிமொழிகள் 9:7-8. பரியாசக்காரனை கண்டிக்கிறவன் லட்சையடைகிறான். துன்மார்க்கனை கண்டிக்கிறவன் தன்னை கரைப்படுத்திக் கொள்ளுகிறான். பரியாசக்காரனை கடிந்து கொள்ளாதே, அவன் உன்னை பகைப்பான். ஞானமுள்ளவனை கடிந்து கொள், அவன் உன்னை நேசிப்பான். பார்த்தீங்களா? பரியாசக்காரனை திருத்தவே முடியாது. ஆனால் எவர்கள் ஞானம் உள்ளவர்களோ அவர்களுக்கு கடிந்து கொண்டு சாந்தமாய் உபதேசித்தால் கண்டிப்பாக புரிவாங்க. அல்லேலூயா, ஆமென். நம்மளும் அப்படி தானே சின்ன வயசில் அப்பா அம்மாவை பரியாசம் பண்ணுவோம். 45 வயசுக்கு மேலே தான் தெரியுமா ஒரு அப்பாவோட கேரக்டர். அது வேற தெரியாது. சின்ன வயசில் பரியாசம் பண்ணுறது உங்களுக்கு என்ன தெரியும்? நீங்கள் கை நாட்டு கொஞ்சம் மொபைல் நோண்டினவுடனே அப்படியே இருக்கிறதுலே உலகத்திலே அவங்க கிங்குன்னு நினச்சிருது. நம்மெல்லாம் அந்த காலம், நம்மெல்லாம் பட்டிக்காடு அப்படின்னு நினச்சிருவாங்க. அடுத்த ஜென்ரேஷனுடைய தாட் இது தான், உளவியல் சொல்லுது அப்படி. அப்போது பரியாசம் பண்ணி கேலி கிண்டல் பண்ணி, வயசாயிருச்சு உனக்கு, நீ ஒரு கிழடு, இப்படிலாம் சொல்லி பரியாசம் பண்ணுறவங்கள கவனிங்க. அவங்க கடிந்து கொள்ள ஏற்றுக்கவே மாட்டாங்க. ஞானம் உள்ளவனை கடிந்து கொள், அவன் உன்னை நேசிப்பான். அல்லேலூயா. ஞானம் எப்போ வரும் பிள்ளைகளுக்கு அப்படின்னா 45 வயசுக்கு மேலே தான் வரும். அடடா, எங்கள் அப்பாவை இப்படி பரியாசம் பண்ணிட்டோம், எங்கள் அம்மாவை எவ்வளோ, அப்போந்தான் அவன் ஒரு குழந்தை பெற்றவனை தான் தெரியும், ஞானம் வந்தவனை தான் தெரியும். நம்மளால் 1 சென்ட் பூமி கூட வாங்க முடியலையே, எங்கள் அப்பா சோத்திர ஒரு ஓட்டு வீடுனாலும் எங்களை எவ்வளோ அழகாக வளர்த்தாங்க, அப்போந்தான் புரியும். கவனிங்க, பரியாசக்காரனை நம்ம திருத்தவே முடியாது. இந்த 3 பேருடைய வாழ்க்கை ரொம்ப ஆண்டவரால் அழிக்கப்படுகிற வாழ்க்கை என்று வேதம் சொல்லுகிறது. துன்மார்க்கரின் வழியோ அழியும். இவங்க 3 துன்மார்க்கர், பாவி, பரியாசக்காரர். இவர்களோடு கடுகளவும் சம்பந்தமில்லாமல் எதில் பிரியமாய் இருக்கிறவர்கள் செய்வதெல்லாம் வாய்க்கும். 2ஆம் வசனத்தை வாசிக்க கேட்கலாம். கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாயிருக்கிற மனுஷன் அல்லேலூயா, அவன் செய்வதெல்லாம் வாய்க்குங்க. சும்மா ஆண்டவர் பிளஸ்ஸிங் எல்லாருக்கும் தூக்கி எறிஞ்சிட மாட்டார். பிளஸட்னஸ் அது ஒரு பன்மை சொல்லப்பட்டிருக்கிறது, பாக்கியவான் என்று சொல்லப்பட்டிருக்கு. பிளஸட்னஸ் கவனிங்க, இந்த பாக்கியவான் ஒரு பிளஸ்ஸிங் செழிப்பையும் சொல்லுது, அழிவையும் சொல்லுது, வறட்சியும் சொல்லுது. இங்கே 2 மரங்கள் சொல்லப்படுகிறது. என்ன மரம்? பச்சை மரம்.
அதுதான் 3ஆம் வசனம். 4வது வசனம் பாருங்க, பட்ட மரத்தை சொல்லுது. ரொம்ப சிம்பிளான ஒரு உதாரணத்தை காட்டி முடிவை காமிச்சு கொடுத்து, முடிவை நீங்கள் மனதில் வைத்து உங்கள் வாழ்க்கையை நீங்கள் துவக்குனீங்கன்னா உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும். ஹல்லேலூயா. பச்சை மரமாக வாழ விரும்புகிறீங்களா, பட்ட மரமாக வாழ விரும்புகிறீங்களா அப்படின்னு ரொம்ப ஆண்டவர் இந்த இடத்துல சங்கீதக்காரன் மூலம் நமக்கு நல்ல ஞான போதனையை கொடுக்கிறார். ஹல்லேலூயா. இந்த சங்கீதம் ஒரு விஸ்டம் சங்கீதம், விஸ்டத்தை போதிக்குது. நீ பச்சை மரமாக வாழ விரும்புறியா, பட்ட மரமாக வாழ விரும்புறியா? துன்மார்க்கனுடைய ஆலோசனை நடந்துராத, பாவியுடைய வழியில் நின்றாத, உட்கார்ந்துராத. 3 ரொம்ப மோசம். தயவாய் நீ இருக்கணும். ஹல்லேலூயா. ஆக கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாய் இருக்கிற மனுஷன் அவன் பாக்கியவான். ஆமென். அப்போ இங்கே பிரியமும் தியானமும் அப்படியே மிக்ஸ் ஆகிருக்கு பாருங்க. பிரியம் என்றால் டிலைட், தியானம் என்றால் மெடிடேஷன். மெடிடேஷனை குறித்து மூல பாஷையில் நான் பார்க்க ஆரம்பித்தேன். மெடிடேஷன் என்றால் என்ன அர்த்தம் அப்படின்னா, ரீட் இன் அண்ட் அண்டர் டோன், ரொம்ப லோவர் பேஸ் வாய்ஸில் அப்படி அப்படி முனகலின் சத்தம் தான் மெடிடேட். அது கிட்டத்தட்ட அவனுடைய வாக்கு தத்துவத்தை சொல்லி ஜெபிக்கிறதாம். நம்ம கடந்த நாள்லாம் ஜெபம் பண்ண பார்த்தீங்களா, ஒவ்வொரு வசனத்தை வச்சு ஜெபம் பண்ணோம். அது சிறந்த மெடிடேஷனாக வேத பக்தர்கள் சொல்லுகிறார்கள். மெடிடேஷன் அப்படி தான் இருக்கணும். தேவனுடைய வார்த்தையோடு கூடிய அந்த தியானம் நமக்கு ஆசீர்வாதமாக இருக்கும். ஹல்லேலூயா. ஆக டிலைட், டிலைட்னா என்ன? பிரியமும் தியானமும் ரெண்டுமே 2 கலந்துருக்கணும். 119ஆம் சங்கீதத்தில் 15, 16, 23, 24, 47, 48, 77, 78. மீண்டும் சொல்கிறேன், 119ஆம் சங்கீதத்தில் இந்த பிரியமும் தியானமும், ஒரு வசனத்தில் பிரியம் வந்து அடுத்த வசனத்தில் தியானம் வரும். ரெண்டுமே 2 கலந்திருக்கும். 119ஆம் சங்கீதம் 23, 24. பிரபுக்களும் உட்கார்ந்து எனக்கு விரோதமாய் பேசிக் கொள்ளுகிறார்கள். உமது அடியேனோ உமது பிரமாணங்களை தியானிக்கிறேன். உம்முடைய சாட்சிகள் எனக்கு இன்பமும் என் ஆலோசனைக்காரருமாய் இருக்கிறது. முதல் வசனம் தியானம் வந்துச்சுன்னா அடுத்து இன்பம், பிரியம், இதெல்லாம் அப்படியே ஒண்ணுக்கொண்ணு ரிலேட்டட். 77, 78 வாசிங்க. 77, 78. நான் பிழைத்திருக்கும்படிக்கு உமது இரக்கங்கள் எனக்கு கிடைப்பதாக, உம்முடைய வேதம் என் மனமகிழ்ச்சி. பிரியம், மனமகிழ்ச்சி. அகங்காரிகள் என்னை பொய்களினால் கெடுக்க பார்த்தபடியால் வெட்கப்பட்டு போவார்களாக. நானோ உமது கட்டளைகளை தியானிப்பேன். அல்லேலூயா. அப்ப தியானமும் பிரியமும் 2 கலந்திருக்கும் போது நம்முடைய வாழ்க்கையிலே ஆசீர்வாதம் நிச்சயம் உண்டு. ஆமென். அந்த தியானம் இரவும் பகலும் எப்படிங்க முடியும்? நமக்கு ஒரு கேள்வி, இரவும் பகலும் எப்படி பாஸ்டர் தியானிக்கிறது? இடைவிடாமல் அப்போ 24 hours ஜெபம் பண்ண முடியுமா? அப்படி கிடையாது. ஜெப சிந்தை, இது தியான சிந்தை. காலையில் அந்த 1/2 மணி நேரம் தியானிக்கிறோம் பாருங்க, அன்னைக்கு ஃபுல்லாக நமக்கு அந்த வார்த்தை நம்மகிட்ட பேசிக்கிட்டே இருக்கும். ஹல்லேலூயா. ஒரு நண்பனை போல பேசுவான். சோத்திரம். அந்த 119 சங்கீதத்தில் இந்த தியானம் எதுக்கு பாருங்க, ரொம்ப முக்கியம். அது ஒரு நண்பனை போல நம்மகிட்ட இருக்குமா. வாசிங்க 24 வசனத்தை வாசிங்க. உம்முடைய சாட்சிகள் எனக்கு இன்பமும் என் ஆலோசனைக்காரருமாய் இருக்கிறது. கவுன்சிலிங் கொடுத்துட்டே இருக்குமா. இந்த இடத்துக்கு போ, இந்த இடத்துக்கு போகாத, இங்க வேண்டாம், காரணம் இல்லாம எங்கேயும் போகாத, இப்படி பேசிக்கிட்டே கவுன்சில் கொடுத்துக்கிட்டே இருக்குமா. வேதத்தில் தியானமாய் இருக்கிற மனுஷன் பாக்கியவான். அல்லேலூயா. கிடைக்கிறப்ப புல்லெல்லாம் மேய்ஞ்சிரும், இந்த காளை, பசு, மாடெல்லாம். அப்புறம் தனியாக ஒரு இடத்துல போய் உட்கார்ந்து என்ன பண்ணும், உள்ள அப்படி அது எடுத்து ஒரு அசை போடும் பாருங்க. அசை போட்டு திருப்பி முழுங்கினாதான் அது நல்ல ஆரோக்கியமான ஒரு காளையாக, பசுவாக அது வளரும். அப்போ நம்ம கிடைக்கிறப்ப அவனுடைய வார்த்தையை உள்ளே போட்டுடணும். உள்ளே போட்டுட்டு அதை நம்ம சோத்திரம் அசை போடும்போது நமது ஆவிக்குரிய வாழ்க்கை மிகுந்த ஆசீர்வாதமாக இருக்கும். அல்லேலூயா. ஆமென்.
வேற எந்த ஆலோசனையும் போயிடக்கூடாது, நடந்துடக்கூடாது, வழியில் போய் நின்றக்கூடாது. அப்போ இது எதை குறிக்கிறது? இங்கே போகாத, அங்கே உட்காராத, இங்கே நிற்காத அப்படின்னா, அப்போ எங்கே தான் போகணும், எங்கே நடக்கணும், எங்கே நிற்கணும் அப்படின்னா அது எதை குறிக்கிறது அப்படின்னா முழுக்க முழுக்க ஒரு மனிதனின் டிசர்ன்மெண்ட், பகுத்தறிவை குறிக்கிறது. அல்லேலூயா. அவனுக்குள்ளே யோசிக்கணும், இந்த இடத்துக்கு நம்ம போகலாமா, போகக்கூடாது, இவரோடு நான் பேசலாமா, பேசக்கூடாது, என் பரிசுத்தத்தை கெடுக்கிற ஒரு கான்வர்சேஷனாக இருந்தால் சேட் பண்ணலாமா, பண்ணக்கூடாது. டிசர்ன்மெண்ட், பகுத்தறிவுடையவர்கள் அவர்கள் கர்த்தருடைய வேதத்தை தியானிப்பார்கள், வேறு எதிலுமே ஈடுபட மாட்டார்கள். அல்லேலூயா. ஆமென். விசிட்டிங் கூட பர்பஸாக இருந்தால் தான், கூப்பிட்டா தான் போகிறதுக்கு காரணம் இதுதாங்க. தேவையில்லாமல் போய் வேற ஏதாவது பேசி எதுக்கு நமக்கு? சும்மா போனேன் பாருங்க, சில சொல்லுவாங்க சும்மா போனேன், சும்மா பார்த்தேன் அப்படிம்பாங்க, கடைசியில் பாவத்தில் விழுந்துருவாங்க. இதுதான் பிரச்சனையே. ஏதாவது ஒரு பர்பஸ்னால் அந்த இடத்துக்கு போகணும், இல்லாட்டி போகவே கூடாது, தனிமையாக இருந்துடலாம், பிரச்சனையே கிடையாது. ஸோ சும்மா போய் நிற்கிறது, தேவையில்லாத இடத்துல நிற்கிறது. நீங்கள் நான் அடிக்கடி சொல்லியிருக்கிறேன், டாஸ்மாக் பக்கத்தில் போய் நிற்கலாமா? நம்ம அதை வாங்க போகிறதில்ல, அதை எதுவுமே செய்ய போகிறதில்ல. அப்போ நிற்கக்கூடிய என்ற இடம் ஒன்று உண்டு, உட்காரக்கூடிய இடம் என்ற ஒன்று உண்டு. தேவையில்லாத இடத்துல நிற்கக்கூடாது, தேவையில்லாத இடத்துல நடக்கக்கூடாது, தேவையில்லாத இடத்துல உட்காரக்கூடாது. டிசைன்மெண்ட் முழுக்க முழுக்க நமது பகுத்தறிவை உள்ளடக்கியது. அல்லேலூயா. ஆமென். அப்போஸ்தலனாகிய பேதுரு அவர்கள் அவர் நடக்கக்கூடாத இடத்தில் நடந்தார். மார்க் 14:54 வாசிக்க கேட்போம். பேதுரு தூரத்திலே அவருக்கு பின் சென்று பிரதான ஆசாரியனுடைய அரமனைக்குள் வந்து சேவகரோட கூட உட்கார்ந்து நெருப்பண்டையிலே குளிர் காய்ந்து கொண்டிருந்தான். பார்த்தீங்களா? உட்காரக்கூடாத இடத்துல உட்கார்ந்துருந்தான். அடுத்து நிற்கக்கூடாத இடத்துல நிற்கிறது. வாசிக்கலாம். யோவான் 18:18. குளிர்காலமானபடியினாலே ஊழியக்காரரும் சேவகரும் கரி நெருப்புண்டாக்கி நின்று குளிர் காய்ந்து கொண்டிருந்தார்கள். அவர்களுடனே கூட பேதுருவும் நின்று குளிர் காய்ந்து கொண்டிருந்தார். நிக்க கூடாத இடத்துல நின்றுட்டார். முந்தின வசனத்துல உட்காரக்கூடாத இடத்துல உட்கார்ந்திருந்தார். அடுத்து ஸ்தோத்திரம் லூக்கா 22:55. அவர்கள் முற்றத்தின் நடுவிலே நெருப்பை மூட்டி அதை சுற்றி உட்கார்ந்த போது பேதுருவும் அவர்கள் நடுவிலே உட்கார்ந்தான். பாத்தீங்களா? இதனாலதான் அவன் 3 விசை சபித்தான், சத்தியம் பண்ணினான், மறுதலித்தான். நம்ம உட்காரக்கூடாத இடத்துல உட்காரக்கூடாது. சும்மா போய் நின்றுட்டு வந்தேங்க, சும்மா பேசுனேங்க, சும்மா உட்கார்ந்தேங்க, அதனால என்னங்க தப்பு? 3 செய்யக்கூடாததை செய்ததினாலே அப்போஸ்தலனாகிய பேதுரு அவர்கள் ஆண்டவரை மறுதலித்தான், சத்தியம் பண்ணினான், ஸ்தோத்திரம், சபித்தான் என்று வேதம் சொல்லுகிறது. அப்போ நம்ம டிசைனிங் ஸ்பிரிட் இருக்கணும். ஆவிகளை பகுத்தறிந்து நாம் செயல்பட வேண்டும். அப்படி செயல்படும் போது கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையிலே அற்புதங்களை செய்ய அவர் வல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா. அதற்கு பதிலாக ஆழ்ந்து சிந்திப்பது, ஆண்டவருடைய வசனத்தை ஆழ்ந்து சிந்திப்பது, அசை போடுவது, சிந்தனைக்கு கொண்டு வந்து மீண்டும் மீண்டும் யோசிப்பது, வேத புத்தகத்திற்குள் சென்று புதையல்களை நாம் தோண்டி எடுக்க முடியும். அல்லேலூயா. பெரோயா பட்டணத்தார் டெய்லி தினந்தோறும் வேத வாக்கியங்களை எப்படி பார்த்தாங்க? படிச்சாங்கன்னு போட்டிருக்கா, ஆராய்ச்சி செஞ்சு பார்த்தாங்களா. அதனால அவர்கள் நற்குலசாணிகளாய் மாறினார்கள். அல்லேலூயா. நம்மளும் இந்த பிப்ரவரி மாதம் முழுவதும் அதிகாலை 5 மணி முதல் 5:30 மணி வரை 1/2 மணி நேரம் ஸ்தோத்திரம் ஒவ்வொரு ஞான போதனை சங்கீதத்தை எடுத்து தியானிக்க போகிறோம். நான் விசுவாசிக்கிறேன், நல்ல குணசாலிகளாய் நாம் மாறுவோம். ஆமென். அநேகருக்கு நாம் ஆசீர்வாதமாக இருப்போம். அப்போஸ்தலர் நடபடிகள் 17:11 வாசிங்க. அந்த பட்டணத்தார் பெரோயா பட்டணத்தார் மனோவாஞ்சையாய் வசனத்தை ஏற்றுக்கொண்டு காரியங்கள் இப்படி இருக்கிறதா என்று, காரியெல்லாம் இப்படி இருக்கிறதா அப்படின்னு சொல்லி தினந்தோறும் வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பார்த்ததினால் தெசலோனிக்கேயில் உள்ளவர்களை பார்க்கிலும் நற்குணசாலிகளாய் இருந்தார்கள். அல்லேலூயா. ஆமென்.
நான் விசுவாசிக்கிறேன். ஸ்தோத்திரம், நமது திருச்சபை இப்படி வேதத்தில் வளரும்போது ஸ்தோத்திரம், இந்த சபையை அழிக்க யாராலும் முடியாது. ஆமென். வேதத்தை நாம் கையில் எடுத்துடணுங்க. ஸ்தோத்திரம், வேதத்தை ஆராய்ச்சி செய்வதில் இறங்கிடணும். எதற்காக? நம்முடைய நோக்கம் என்ன? வேதத்தில் மூழ்கிட்டா இந்த உலக கவலைகள், பாரங்கள் இது நம்ம அணுகாதுங்க. ஸ்தோத்திரம், ஒரு திருப்தியான வாழ்க்கை, நீர்க்கால்களின் ஓரமாய் நாம் நடப்பட்டு ஸ்தோத்திரம் நல்ல பச்சை மரமாக இருப்போம். ஒருபோதும் அந்த வறட்சி நமது வாழ்க்கையில் ஆண்டவர் அனுமதிக்கவே மாட்டார். அல்லேலூயா. ஆக பிளஸட்னஸ் அது எதை குறிக்கிறது? வாசிக்கலாம். இந்த பாக்கியவான் என்ற வார்த்தை எங்கிருந்து வருது பாருங்களேன். இது யாக்கோபுடைய 2வது மகன், அவன் பேரான். வாசிக்கலாம். ஆதியாக 30:12-13 வாசிங்க. பின்பு லேயாளின் வேலைக்காரியாகிய சில்பாள் யாக்கோபுக்கு 2ஆம் குமாரனை பெற்றாள். அப்பொழுது லேயாள், நான் பாக்கியவதி, ஸ்திரீகள் என்னை பாக்கியவதி என்பார்கள் என்று சொல்லி அவனுக்கு ஆசேர் என்று பெயரிட்டாள். அல்லேலூயா. ஆசேர்னா என்ன அர்த்தம்? பிளஸட்னஸ். யாக்கோபுடைய குமாரன், 2வது குமாரன் ஆசேர், அவனுடைய பெயர் ஸ்தோத்திரம், அவங்க அம்மா சொல்கிறா, நான் பாக்கியவதி, ஆகவே இந்த குமாரனுக்கு இப்படி ஒரு பெயரை வைக்கிறேன்னு சொல்லி ஆசேர்னு வைக்கிறார். யாக்கோபுடைய குமாரனாக நம்ம இருக்கணும் அப்படின்னா இந்த நிபந்தனை ரொம்ப ரொம்ப முக்கியம். அல்லேலூயா. தேவையில்லாத ஆலோசனை நாடக்கூடாது, தேவையில்லாத இடத்துல நிற்கக்கூடாது, தேவையில்லாத இடத்துல உட்காரக்கூடாது. நம்ம வாழ்க்கையே கெடுத்துருங்க, குட்டிச்செவர் ஆகிறோம். ஸ்தோத்திரம், இப்படி இருந்து மட்டுமல்லாமல் தேவனுடைய வேதத்தில் பிரியமாயிருந்து ஆமென் அதை நேசிக்கணும். வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பாருங்கள், அவைகளால் உங்களுக்கு நித்திய ஜீவன் உண்டென்று எண்ணுகிறீர்களே. அப்போ வேதத்தை நீங்கள் ஆராய்ச்சி செய்யுங்க. நம்ம என்ன செய்கிறோம்? மற்றவங்களுடைய வாழ்க்கையை நம்ம பிடிச்சி அப்படியே ஆராய்ச்சி செய்கிறோம். அவங்க எங்கே இருக்கிறாங்க, எங்கே சம்பாதிக்கிறாங்க, எங்கே போகிறாங்க, இதெல்லாம் தேவையே இல்லைங்க. மற்றவங்களுடைய விஷயத்தில் தலையிடாதீங்க, பிறருடைய வாழ்க்கையில் போய் குறுக்கிடாதீங்க, மூக்கம் நுழைக்காதீங்க, உங்கள் செவிகளை அடைத்து கொள்ளுங்கள். ஆமென். ஸ்தோத்திரம். உங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் பார்த்து ஆணுடைய வசனத்தில் இரவும் பகலும் தியானமாக இருக்க வேண்டும். அல்லேலூயா. அந்த இரவு பகல் தியானம் என்பது என்ன அர்த்தம்? அது ஆணுடைய வார்த்தையை நினைவுகள் உண்டு. தேவ விருப்பப்படி தான் நான் நடக்கிறேனா, தேவ சித்தப்படி தான் நான் செய்கிறேனா, அப்படி ஒப்பு கொடுத்தா அவங்க வாழ்க்கையில் ஸ்தோத்திரம் ஆசீர்வாதம் இருந்து கொண்டே இருக்கும். அல்லேலூயா. இப்படி இராதவர்கள் எப்படிப்பட்டவர்கள், அதை பார்த்து நம்ம முடிக்க போகிறோம். இப்படி ஆணுடைய வேதத்தில் பிரியமாயிராமல் தியானமாயிராமல் இருக்கிற துன்மார்க்குடைய வாழ்க்கையை பாருங்களேன். 4ஆம் வசனத்தை வாசிக்கலாம். துன்மார்க்கரோ அப்படி இராமல் காற்று பறக்கடிக்கும் பதரை போல் இருக்கிறார்கள். பட்ட மரத்தை பறிச்சு சொல்றான். அதான் பச்சை மரம், பட்ட மரம். பதரை நீங்க திறந்து பார்த்தீங்கன்னா உள்ள ஏதாவது இருக்குமா? நெல்மணியை அந்த மூடியை திறந்து பார்த்தீங்கன்னா உள்ள அரிசி இருக்கும். பதரை திறந்து பார்த்தா ஒன்றுமே இருக்காதுங்க. துன்மார்க்கனுடைய வாழ்க்கை அப்படிதான். அவன் வாழ்ந்ததும் தெரியாது, அவன் போனதும் தெரியாது, யாருக்கு சம்பாதிச்சான்னு தெரியாது, யாருக்கா வாழ்ந்தான்னு தெரியாது. ஆனால் நம்முடைய வாழ்க்கை அர்த்தமுள்ள வாழ்க்கையாக இருக்கும். ஹல்லேலூயா. ஆமென். துன்மார்க்கரோ அப்படி இராமல். ஏன்னா துன்மார்க்கன் வேதத்தில் பிரியமா இல்லை, வேதத்தை தியானம் பண்ணலை. அவனுடைய வாழ்க்கை காற்று பறக்கடிக்கும் பதரை போல் இருக்கிறார்கள். அடுத்த வசனம் வாசிங்க. ஆகையால் துன்மார்க்கர் நியாய தீர்ப்பிலும் பாவிகள் நீதிமான்களின் சபையிலும் நிலை நிற்பதில்லை. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். ஆமென். அப்போ அவனுடைய வாழ்க்கை பாருங்க, முடிவிலே பதர் எதற்கு பயன்படுத்துவாங்க? பதரை நெல்மணியை புடைக்கிறப்ப பார்த்தீங்கன்னா பதரெல்லாம் கீழே விடும், அப்படியே அது காற்றுல பறந்து போயிடும். அதை கலெக்ட் பண்ணி எதுக்கு தான்? முழுக்க அதை எரிக்கிறதுக்கு தான் பயன்படுத்துவாங்க. அந்த வசனத்தை வாசித்து முடிச்சிடலாம். மத்தேயு 3ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். ஸ்தோத்திரம். நாம் துன்மார்க்கராக வாழ விரும்புகிறோமா, நீதிமானாக கர்த்தருடைய வேதத்தில் தியானமாக இருக்க விரும்புகிறோமா? மத்தேயு 3:12. தூற்றுக்கூடை அவர் கையில் இருக்கிறது,
அவர் தமது களத்தை நன்றாய் விளக்கி தமது கோதுமையை களஞ்சியத்தில் சேர்ப்பார். பதரையோ அவியாத அக்கினியினால் சுட்டெரிப்பார் என்றான். பார்த்தீங்களா? பதர் முழுக்க முழுக்க அது நரகத்துக்குரியது. நம்ம எதை சாய்ஸ் பண்ண போகிறோம், எதை சூஸ் பண்ண போகிறோம்? ரைட் சாய்ஸ் இஸ் அவர்ஸ். நல்லது கெட்டது எப்பவுமே வேதத்தில் 2 தாங்க. நான் உங்களுக்கு சொல்லி முடிக்கிறேன். முதலாம் ஆதாம், சொல்லுங்க, 2ஆம் ஆதாம், காயின் ஆபேல், இஸ்மவேல் ஈசாக்கு, ஏசா யாக்கோபு, சவுல் தாவீது, கிறிஸ்து அந்தி கிறிஸ்து. 2 சாய்ஸ் தான். இதில் நம்ம காயினா வாழ விரும்புகிறோமா, ஆபேலா விரும்புகிறோமா? இஸ்மவேலாக இருக்க விரும்புகிறோமா, வாக்கு தத்தத்தின் சந்ததி ஈசாக்காக இருக்க விரும்புகிறோமா? சாய்ஸ் இஸ் அவர்ஸ். பக்தியா அவபக்தியா, நீதிமானா துன்மார்க்கணமா, அது பச்சை மரமா பட்ட மரமா, வலது பக்க கள்ளனா இடது பக்க கள்ளனா, செம்மறியாடா அல்லது வெள்ளாடா, நல்ல மீன்களா அல்லது கெட்ட மீன்களா, இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம். 2 தாங்க, 2 சாய்ஸ் தான். கிறிஸ்தவம் ரொம்ப ஈஸி. ஸ்தோத்திரம். 2 சாய்ஸ் தான். ஒன்று இது துன்மார்க்கம், இல்லாட்டி நீதிமான், அவ்வளோதான். ஸோ முடிவு நமது கையில் தான். பாக்கியவான்களாக இருக்க விரும்புகிறோமா அல்லது அழிவுக்கு நேராக போக விரும்புகிறோமா? பாக்கியவான்களாக இருக்க விரும்புகிறவர்கள் வேதத்தில் பிரியமாயிருப்பார்கள். அல்லேலூயா, ஆமென். வேதத்தை இரவும் பகலும் தியானமாயிருப்பார்கள். மெடிடேட். அது மெடிடேட்னா என்னன்னு நான் சொன்னேன் உங்களுக்கு. ரீட் இன் அண்ட் அண்டர் டோன், அப்படியே கொஞ்சமாக லோவர் டோனில் ஆணுடைய வார்த்தையை சொல்லி ஜெபிக்கிறவர்கள். ஸோ மெடிடேஷன் என்பது கர்த்தருடைய வார்த்தையும் இருக்கும், ஜபமும் இருக்கும். ஜபத்தில் கர்த்தருடைய வார்த்தையை பிரிக்கவே முடியாதுங்க. இந்த சங்கீதம் பாக்கியவான் பாக்கியவான் சொல்லி 98 வசனத்தில் 108 தடவை வருதான். 98 வசனங்கள் இல்லை, 108 தடவை பிளஸ்ஸிங், அந்த பிளஸட்னஸை குறித்து வருது. அது ஹாப்பினஸ், சந்தோஷமான வாழ்க்கை, பாக்கியமான வாழ்க்கை கர்த்தர் நமக்கு வைத்திருக்கிறார். அல்லேலூயா. அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். அந்த வசனத்தை பிடிச்சிக்கோங்க. 1ஆம் தேதி காலை வேளைக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த பிப்ரவரி மாதம் கொடுத்த நல்ல வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரப்பா. அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும் என்று சொன்னீரே ஆண்டவரே. உமது வேதத்தை நாங்கள் இந்த மாதம் முழுவதும் அதிகாலையில் தியானிக்கும்படி நல்ல ஒரு திட்டத்தை கொடுத்துருக்குறீங்க சுவாமி. இந்த சபையில் ஆண்டவரே அந்த வேதத்தின் மகத்துவத்தை தியானிக்கிறதுல ஒருபோதும் அந்த அனல் குறையாதபடி பாதுகாத்து கொள்ளும்பா. பலிபீடத்தில் நெருப்பு எப்போதும் எரிந்து கொண்டிருக்கட்டும் சுவாமி. எங்கள் ஒவ்வொருடைய இருதயத்தில் வேதத்தை குறித்த ஆண்டவரே அந்த மகத்துவங்களை குறித்த தியானமும் அந்த பிரியமும் உண்டாயிருப்பதாக என்று நாங்கள் செபிக்கிறோம். வேறு எந்த விஷயத்தையும் நாங்கள் தலையிடக்கூடாதப்பா. யாருடைய பர்சனல் லைஃப்பில் நாங்கள் தலையிடவே கூடாது சுவாமி. அவரவருக்கு என்று குடும்பத்தை கொடுத்திருக்கிறீர், அவரவருக்கு என்று பிள்ளைகளை கொடுத்திருக்கிறீர், தொழிலை கொடுத்திருக்கிறீர், நல்ல படிப்பை கொடுத்திருக்கிறீர், நல்ல பெற்றோர்களை கொடுத்திருக்கிறீங்க அப்பா. அவரவர்கள் காரியத்தில் முழு கவனத்தோடு இந்த சபை செயல்படுவதாக என்று அடியான் செபிக்கிறப்பா. வேதத்தை மையமாக வைத்து இயக்கப்படுகிற ஒரு சபையாய் இந்த சபை காணப்படட்டும். இந்த மாதத்தில் 9 பிள்ளைகள் கைட்டு செய்கிற எல்லா வேலை, வருமானம், தொழில் ஆசீர்வதிக்கப்படுவதா. ஓ, கைகளின் கிரிகளை ஆண்டவரே ஒரு பெரிய செழிப்பு உண்டாகட்டப்பா. ஆண்டவரே அவங்க நடப்பட்ட மரங்களப்பா. ஓ, நாங்களாக வளர்ந்த மரம் அல்ல, எங்களை நட்டவருக்கு எங்களை குறித்த ஒரு பாரம் உண்டு, எங்களை குறித்த ஒரு கரிசனை உண்டு. நீர் எங்களை விசாரிக்கிற தேவன் ஆண்டவரே. நீர் எங்களுக்கு நீர் பாய்ச்சுகிற தேவன், எங்களுக்கு நல்ல வளங்களை கொடுத்து எங்களை வளர செய்கிற தேவன் அப்பா. அப்படி இந்த சபையை ஒவ்வொரு குடும்ப அங்கத்தினரையும் நீர் வளர செய்வீராக. அவர்கள் வளர்ந்து மலர்ந்து பூத்து காய் காய்த்து கனிகளை தருகிற விருட்சங்களாக காணப்படட்டப்பா. அப்படி சபையை ஆசீர்வதித்து பெருக பண்ணுங்க. இந்த மாதம் அப்படிப்பட்ட ஒரு ஆசீர்வாதங்கள் உமது பிள்ளைகளுடைய சிரசின் மேல் பணிவோல் இறங்கட்ட சுவாமி. ஆண்டவரே, உங்கள் நாம மகிமைப்படுவதா. புதிய ஆத்துமாக்களை கொண்டு வாங்க அப்பா. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே.